பொருளாதாரம் ரொம்ப பால் பொங்க போகிற நிலைமைக்கும் இல்லை, பச்சை பாலாகவும் இல்லை. 104 ரூபா இருக்கிற பெட்ரோல் 120 ரூபா போச்சுன்னா முடிஞ்சது கதை. இந்த மார்க்கெட் பார்ட்டி இஸ் ஓவர். அதுவும் உடனே இமீடியட்டாக வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. இப்போது பொருளாதாரம் நல்லா இருக்குது, அதே சமயத்தில் ஏன் ரூபாய் வீழ்ச்சி அடையுது அப்படின்னா, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் நம்முடைய ஏற்றுமதி பொருளாதாரம் இறக்குமதி ரெண்டும் சார்ந்ததும் ஒரு பகுதி. நம்முடைய மொத்த பொருளாதாரத்தில் 70% என்பது நம்முடைய தேவைகளை நிறைவு செய்து அப்படித்தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதன் காரணமாக பொருளாதாரம் நல்லா இருக்கிறதுக்கும் நேரடியாக ரூபாய் மதிப்பிற்கும் தொடர்பில்லை. அப்படி ஏதாவது வந்தால் கூட அது ஒரு பகுதியில் மட்டும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை மொத்த பாத்திரமும் ஈஸியாக கிரகிச்சுக்கும். வரலாறு காணாத உயர்வு தான், வீழ்ச்சி தான் பார்ப்பாங்கன்னா, இது மாதிரி ஆச்சுன்னா ரிசர்வ் வங்கி உடனே அவங்க டாலரை விற்க ஆரம்பிப்பாங்க. $680 பில்லியன் நம்மகிட்ட ரிசர்வ்ஸ் இருக்குது, நம்ம விற்கலாம். சந்தையில் போய் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சை விற்றாங்கன்னா கடைன்னு நிறைய டாலர் கிடைக்குதுன்னா விலை இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ டாலர் யாருக்கு வேணும்? இப்போ டாலர்னால நிச்சயமாக நமக்கு இம்போர்ட் காஸ்ட்டு கூட. நம்ம எதெல்லாம் இறக்குமதி பண்ணி கொண்டு இருக்கிறோமோ அதெல்லாம் 90 ரூபாய் என்று நம்ம வாங்குகிறோம். அந்த இறக்குமதி பொருட்களால் விலை கூட. ஆயில் விலை சர்வதேசத்தில் உயரலைனாலும் கூட இந்த டாலர் விலை உயர்வுனால நமக்கு ஆயில் விலை கூட தான் போகுது. ஏன்னா ரஷ்யாலையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. ரஷ்யாவில் ரொம்ப குறைச்சிட்டோம் நம்ம. அதனால இது இன்ஃப்ளேஷனை பாதிக்கும். இந்த டாலர் ஒரு சின்ன அளவில் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஸ்கோப் இருக்குது. ஆயிலை ரஷ்யாவிலேருந்து வாங்குறதுல நமக்கும் நன்மை, உலகத்துக்கும் நன்மை. ஏன்னா உலகத்தில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆயிலில் ஒரு கணிசமான பகுதியை ரஷ்யா ப்ரொடியூஸ் பண்ணுற போது ரஷ்யாக்கிட்ட யாருமே வாங்கலைன்னா, அந்த கடையே திறக்கலைன்னா, திறந்த கடையில் தான் எல்லோரும் வாங்கணும்னா விலை ஏறிடும். சார், இப்போ நம்ம இந்தியா யூஎஸ்ஏ இன்னும் வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சைன் ஆகலை, அது ஒரு முடிவுக்கு அப்படிங்கிறது வரல. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் நம்மளுடைய இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் இந்த ஒரு விசிட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது? இப்போ சீனாவிலேருந்து நமக்கு ரேர் எர்த் மேக்னெட் வரணும், அது வரலன்னா ஈவிக்கு சிரமம்னு சொல்லலாம். பட் ரஷ்யாவோட இருக்கிறதுல ஆயில் ப்ரைஸ்னால் அது மொத்த மார்க்கெட்டையுமே அஃபெக்ட் ஆகிடும். சந்தை ஒரு ரன்வேயில் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் டேக் ஆஃப் ஆகலை. அடுத்த வருடம் நிஃப்டி 30,000 போகும், 29,000 போகும்னா பெரிய தரகு நிறுவனங்களே யூகிக்கிறாங்க. அதுவே குறைவு தான், 15 to 20% போகுங்கிறாங்க. பெரும்பாலும் இப்போ இருக்கிற நிலைமை தொடர்ந்தாலே, கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தாலே சந்தை மேலே போகும். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்து இந்திய பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாளிதழில் ஒரு டேர்ம் ஒன்று பார்த்தேன் சார், கோல்டிலாக் எக்கானமி அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன தொடர்பு சார்? இந்த பக்கம் நிறைய பாசிட்டிவான நியூஸ் வருது, இந்த பக்கம் வீழ்ச்சி அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். என்ன தொடர்பு சார்? இந்த கோல்டிலாக் எக்கானமிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேர்ம் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் காதில் விழுது. அது ரிசர்வ் வங்கி அவங்க சொன்னதுலேருந்து. அதாவது ஒரு பொருளாதாரம் ரொம்ப பால் பொங்க போகிற நிலைமைக்கும் இல்லை, பச்சை பாலாகவும் இல்லை, சரியான கொதிநிலையில் இருக்குது, வார்மாக இருக்குது. இப்போது இந்தியா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. ஒரு எக்கனாமிக் க்ரோத் நல்லா இருக்குது, இன்ஃப்ளேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் அப்போது க்ரோத்து நல்லா இருந்தால் ஆக்சுவலாக க்ரோத்தோட கப்பல்டு வித் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. வளருகிற பொருளாதாரத்தில் விலைவாசி இயல்பு, உயர்வது இயல்பு. ஆனால் விலைவாசி குறைந்து கொண்டே இருந்து அதே சமயத்தில் நீங்கள் பொருளாதார வளர்ச்சியும் இருப்பது எப்போயாவது வர்ற வானவில், அது மாதிரி இப்போ வந்திருக்குது. இது கோல்டி லாக்குன்னு சொல்கிறது. இது சில மாதங்களுக்கு நீடிக்கலாம். நமக்கு ஒரு நல்வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு 6-7 மாதம், ஒரு வருஷத்துக்கு இது நீடிக்கலாம். அதற்கு பிறகு திருப்பி பல்வேறு விஷயங்கள் மாறும். அது மாறுறதுனால மாறிடும். இப்போது பொருளாதாரம் நல்லா இருக்குது, அதே சமயத்தில் ஏன் ரூபாய் வீழ்ச்சி அடையுது அப்படின்னா, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் நம்முடைய ஏற்றுமதி பொருளாதாரம் இறக்குமதி ரெண்டும் சார்ந்ததும் ஒரு பகுதி. பெரும்பாலான ஏற்றுமதி நாடுகள் மாதிரி இந்தியா கிடையாது. இந்தியா சீனா மாதிரியோ, வியட்நாம் மாதிரியோ, இன்னும் ஸ்ரீலங்கா மாதிரியோ வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணத்தை ஒன்று ஏற்றுமதி செய்தோ இல்லை சுற்றுலா பயணிகளை எதிர்பார்த்தோ அப்படி கிடையாது இந்தியா. இந்தியர்கள் போதிய அளவில் எண்ணிக்கை, போதிய சரியான வயது, எல்லா விதமான தொழில்களும் எல்லா விதமான நிலப்பரப்பும் இருக்கிற ஒரு பிரதேசங்கிறதுனால 70% உள்நாட்டு உற்பத்தி என்பது நம்முடைய மொத்த பொருளாதாரத்தில் 70% என்பது நம்முடைய தேவைகளை நிறைவு செய்து அப்படித்தான் சுற்றிக்கிட்டு இருக்கு.
அதன் காரணமாக பொருளாதாரம் நல்லா இருக்கிறதுக்கும் நேரடியாக ரூபாய் மதிப்பிற்கும் தொடர்பில்லை. அப்படி ஏதாவது வந்தால் கூட அது ஒரு பகுதியில் மட்டும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை மொத்த பாத்திரமும் ஈஸியாக கிரகிச்சுக்கும். நம்மளால் we can observe the problem, observe the heat. அந்தளவுக்கு நமக்கு மற்ற விதங்களில் நம்ம வலிமையான பொருளாதாரம். நீங்கள் சொன்னது மாதிரி இது வந்து ஒரு ஆல் டைம் ஹை தான், வரலாறு காணாத உயர்வு தான், வீழ்ச்சி தான் இவ்வளோ ஆகிருக்கிறது. ஆனால் வழக்கமாக என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இது மாதிரி ஆச்சுன்னா ரிசர்வ் வங்கி உடனே அவங்க வந்து டாலரை விற்க ஆரம்பிப்பாங்க. 680 பில்லியன் டாலர் நம்மகிட்ட ரிசர்வ்ஸ் இருக்குது, நம்ம விற்கலாம். சந்தையில் போய் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சை விற்றாங்கன்னா கடைன்னு நிறைய டாலர் கிடைக்கிதுன்னா விலை இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் இந்த டாலருங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னென்னா, இப்போ டாலர் யாருக்கு வேணும்? உங்களுக்கு வேணாம், எனக்கு வேண்டாம், அரசாங்கத்துக்கு வேணும். இறக்குமதி பண்ணால் கொடுக்கணுங்கிறதுக்காக வேணும். டிஃப்ரென்ஸுக்கு ஏற்றுமதியாளருக்கு வரும், அவங்களுக்கு வேண்டாம், அவங்க தான் வாங்கி கொடுக்குறவங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க ரெமிட்டன்ஸ், அதில் வரும், அவங்களுக்கும் தேவையில்லை. இங்கே யாரெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் கொடுக்கணும். அதில் பெரும்பாலும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு, அதுதான் அரசாங்கம் நம்ம சொல்லி வச்சுக்கலாம், அதெல்லாம் தனி கம்பெனிகள் தான். மற்றபடி இங்கேருந்து யாரெல்லாம் இறக்குமதி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவை. இந்தியா நிறைய பொருட்களை இறக்குமதி பண்ணுது ஏற்றுமதியை விட. அப்போது இவ்வளோ தானே, இவ்வளோ பேருக்கு தானே வேணும். ஏன் இது ஒரு மொத்த இந்தியாவுக்கும் பிரச்சனை மாதிரி ஒரு தோற்றம் அளிக்குது அப்படின்னா, ஸ்பெக்குலேட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா, விலை ஏறப்போகுதுன்னா முன்னாடியே வாங்கி வச்சுக்குவோம், ஏறின பிறகு விற்போம். இவங்க எப்படி பங்குச்சந்தையில் பங்குகளை வாங்கி விற்கிறாங்களோ, தங்கத்தை வாங்கி விற்கிறாங்களோ, தங்க நகை போட்டுக்கிறவங்க மட்டும் வாங்கினா இவ்வளோ விலை ஏறாது. தங்கம் வந்து ஒரு முதலீட்டு பொருளாக்கி அது விலை ஏறப்போகுதுன்னு சொல்லி அது முன்கூட்டியே வாங்கி வச்சுருந்து அதை ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வாங்கி எல்லா விளையாட்டும் விளையாடுறதுனால 4 பேர் பண்ணுற இடத்துல சில பேர் சொல்லுவோம்ல, உனக்கு இந்த பிரச்சனைக்கு என்னடா சம்பந்தம், நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிறோம் போடனா போக மாட்டான், அவன் வந்து குழப்பம். அந்த மாதிரி ஸ்பெக்குலேட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த டாலருங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் கமாடிட்டி, உலகம் மொத்தமே இந்தியாவுக்குள்ளேயும். இவங்க இந்த 90 ரொம்ப நாளாக ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்கா பிரச்சனை பண்ணுது, இந்தியா வந்து ஏற்றுமதி குறைக்க போகுது, டாலர் கிடைக்காது, பிரச்சனை ஆகும், டாலர் விலை ஏறும், இப்போலேருந்தே நம்ம வந்து டாலரை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தேவையே கிடையாது. விலை ஏறும் என்று எதிர்பார்த்து மார்ஜின் பணம் கொடுத்து வாங்க ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் விலை ஏறுது. இப்போ இதை யார் கவுண்டர் பண்ணணும்? இது அரசாங்கத்துக்கு இது வேலை இல்லைன்ட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அவங்க ரிசர்வ் வங்கி, அது வந்து டாலர் என்ன விலை போகுதோ போட்டுங்கன்ட்டாங்க. அப்படின்ட்டு இப்போ அடங்கிருச்சு. 90க்கு மேலே போனது இப்போ திருப்பி இறங்குது. இப்போ இவங்க தான், இந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ் தான் அரசாங்கத்தினுடைய போக்கு எப்படி இருக்குது, இது என்ன ஆகும்னு தெரிஞ்சு அதில் லாபம் பண்ணுவதற்காக பண்ணுறாங்க. இது இயல்பானது, நாமும் அனுமதிப்பது, இதை நம்ம தடுக்கலை. ஆனால் இது இப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்பெக்குலேட்டர்ஸ் உள்ளே இறங்குவாங்க, பெரிய லெவலில் பண்ணுவாங்க அவங்கங்கிறது. அவங்க சில சமயங்களில் உதவியும் கூட, ரொம்ப அதிகமாக போனால் அவங்க கையில் இல்லாமலே விற்று வைப்பாங்க, இறக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு கவுண்டர் பேலன்ஸ் ஆகும். ரியல் ப்ரைஸ் டிட்டர்மினேஷனுக்கு தான் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அரசாங்கம் ஏன் இதை வந்து தலையிட்டு இந்த 90 ரூபாயை இறக்கலாமே அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஏன் 90க்கு போயிடுச்சுங்கிற காரணம், ஒன்று ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப பெருசாக வந்திருக்கு, ரொம்ப பெருசாக வரல. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஏற்கனவே கொண்டு வச்சுருந்த அந்த பணத்தை விற்று வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் இங்கே ஓரளவுக்கு ஒரு பூல் ஆஃப் டாலர்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு பகுதி வெளியில் போய்கிட்டே இருக்குது, அவன் விற்று எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கான். அப்போ இங்கே இருக்கிற அளவு குறையுது. அப்போ ஏற்றுமதியிலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்ததில் ஒரு பகுதி குறைஞ்சி போச்சு. அமெரிக்காவிலேருந்து வந்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய ஏற்றுமதியிலேருந்து வர்றது குறைஞ்சி போச்சு. அப்போது உள்ளுக்குள்ளார வேறு டிமாண்ட்ஸ் இருக்குது. ஆயிலுக்கு நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும், நல்ல விலை ஆயில் விலை ஏறலை, ஆனாலும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது டாலர் ஏற இன்னும் கூடுதல் டாலர் தேவைப்படுது. அதனால இவங்க பெரிய பர்ச்சேஸராக மாறிடுறாங்க ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு. இது வந்து டபுள் வேமிங்கிறது இதுதான். இவனுக்கு கூட டாலரும் வேணும், டாலர் விலையும் அதிகமாகுது, இவன் அதிகமான விலையில் வாங்குறதுனால இன்னும் விலை அதிகமாகுதுங்கிற மாதிரி ஆகிடுது. ஒரு லூப்பில் மாட்டிக்குது. இந்த சூழ்நிலை அரசாங்கம் என்ன நினைக்குது, அமெரிக்கா நம்மளை கையை பிடிச்சி முறுக்கிறான்ல, நம்ம ஆளுங்க ஏற்றுமதி பண்ணவங்களுக்குலாம் குறைஞ்சி போச்சுல்ல, அவன் 80 ரூபா 85 ரூபாய்னு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தான், ஏற்றுமதி அளவு தான் குறைஞ்சி போச்சு, 90 ரூபா அவனுக்கு கிடச்சிட்டு போகுது. அப்போது நீங்கள் அந்த கூடுதல் மதிப்புக்கு அவங்களுக்கு கிடைக்கிது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளும் இந்தியாவும் ஏற்றுமதி செய்கிற பொருட்கள், சில பொருட்கள் ஒரே மாதிரி பொருட்கள், அது வந்து நீங்கள் தேயிலை, காஃபியோ, காட்டனோ, ஏதோ சுகரோ ஏதோ இருக்கும், எனக்கு ரொம்ப கரெக்டான லிஸ்ட்டு தெரியல.
அப்போது நீங்கள் நமக்கு 90 ரூபா இருக்கிற போது நம்ம ஏற்றுமதியாளருக்கு அது ஒரு வாய்ப்பு. சர்வதேச சந்தையில் இவங்க விலையை குறைக்கலாம். இப்போ போன வருஷம் வந்து 50 ரூபாய்க்கு ஒரு கிலோன்னு வாங்கி விற்றுக்கிட்டு இருந்ததை இந்த வருஷம் வந்து இவங்க 45 ரூபாயின்னு கூட இவங்களால இறக்கி அங்கே விற்க முடியும். ஏன்னா அதுக்கே கூட பணம் கிடைக்கிது இவங்களுக்கு. $1 இப்போ $50 ஒரு பொருளை விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க இனிமேல்ட்டு வந்து $48 கொடுக்குறேன்னு சொல்லலாம். எப்படி நான் $2 நட்டப்படும்னா நான் நட்டப்படலை, எனக்கு அந்த $2 குறைஞ்சதுக்கு டாலர் மதிப்பில் வந்துடுது. $50 85 ரூபாய்ன்னு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காசு. இப்போ $48 நான் வந்து 90 ரூபாய்ன்னு பண்ணுறதுல எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுது. அதனால நான் கூட வியாபாரம் பிடிக்கலாம் அப்படின்னு அவங்க பண்ண முடியும். ஆக நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இந்த பணத்தை கொஞ்ச நாள் அவங்க இந்த சரி கட்டுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இதெல்லாம் நம்முடைய யூகங்கள். ஆனால் இது பெரும்பாலும் இப்படி தான் இருக்க முடியும். இல்லைன்னா இவ்வளோ தூரம் 90 ரூபா வரைக்கும் அவங்க அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நமக்கு பாதிப்பும் ஏற்பட மாட்டேங்குது. ஒரு பெரிய சிக்கல்கள் வரல. அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போது இந்த ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அப்படிங்கிறது வேறு எதனோடையெல்லாம் தொடர்புடையது சார்? ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அது நிச்சயமாக சில விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது இப்போது வரக்கூடிய நாட்களில் நமக்கு இருக்கா? நம்ம வந்து இப்போ ரூபாயை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த டாலரை கட்டுப்படுத்த போச்சுன்னா ரிசர்வ் வங்கி வந்து டாலரை விற்கணும். டாலரை விற்றா அவங்களுக்கு என்ன வரும்? ரூபா வந்துடும். இப்போ 1 பில்லியன் டாலரை விற்றாங்கன்னா 1 பில்லியன் இந்தியன் ருப்பி உள்ளே வரணும், அதுக்கு ஈக்குவலண்ட்டு. அப்போ என்ன ஆகுது? நாட்டில் சர்க்குலேஷனில் இருக்கிற ரூபாய் வந்து குறைஞ்சிருது. அப்போது சர்க்குலேஷனில் லிக்விடிட்டி குறைஞ்சிதுன்னா அது வந்து கடன் மதிப்பை உயர்த்திடும், சிக்கலாயிடும். இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான். இந்த நம்ம அந்த முதலெல்லாம் அந்த போர்டில் ஏபிசியில் மாற்றி நகர்த்துவோம். இது நகர்த்தினா அது நகர்த்த வராது, அது நகர்த்தினா இது நகர்த்தும், அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சிக்கல். அதனாலேயும் கூட இவங்க பண்ணாமல் இருந்திருக்கலாம். இப்போ டாலர்னால நிச்சயமாக நமக்கு வந்து இம்போர்ட் காஸ்ட்டு கூட. நம்ம எதெல்லாம் இறக்குமதி பண்ணி கொண்டு இருக்கிறோமோ அதெல்லாம் 90 ரூபாய் என்று நம்ம வாங்குகிறோம். அந்த இறக்குமதி பொருட்கள்னால விலை கூட. ஆயில் விலை சர்வதேசத்தில் உயரலைனாலும் கூட இந்த டாலர் விலை உயர்வுனால நமக்கு ஆயில் விலை கூட தான் போகுது. ஏன்னா ரஷ்யாலையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. ரஷ்யாவில் ரொம்ப குறைச்சிட்டோம். நம்ம டைரெக்டாக வந்து ருப்பி ட்ரேடு பண்ணுற கண்ட்ரிஸு குறைவு தான். மற்ற இடங்கள்லேருந்து நம்ம வாங்கிட்டுருக்குறோம். அதனால இது வந்து இன்ஃப்ளேஷனை பாதிக்கும். இப்போ நமக்கு பினாயினாக இருக்கிற இன்ஃப்ளேஷன், அமைதியாக இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு இந்த டாலர் ஒரு சின்ன அளவில் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஸ்கோப் இருக்குது. சார், இப்போ நம்ம இந்தியா யுஎஸ்ஏடியே இன்னும் வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சைன் ஆகலை, அது ஒரு முடிவுக்கு அப்படிங்கிறது வரல. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் இந்த ஒரு விசிட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது? இப்போது நமக்கு இந்தியாவுக்கு வந்து பல பேரோடு நம்ம இணைஞ்சு வாழ வேண்டியதாக இருக்குது. பல காரணங்களுக்காக இணைஞ்சு வாழ வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு நிறைய இந்தியர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க, அங்கே வேலை பார்க்குறாங்க. நிறைய பேர் படிக்க போகிறாங்க, அங்கேருந்து சம்பாரிச்சு இங்கே அனுப்பிச்சிட்ருக்காங்க. எல்லா லைனையும் நம்மளால் கட் பண்ண முடியாது. அதனால நம்ம எல்லாரையும் அனுசரித்து போகிற ஒரு நாடாக இருக்கிற போது அமெரிக்கா வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து 2 இதை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. நான் தான் போரை நிறுத்தினேன், அது ஒன்று சொல்கிறான். 2வது வந்து நீ ரஷ்யாட்டை எண்ணெய் வாங்காத. இது 2மே அவங்க தேச நலனுக்கு ரொம்ப முக்கியமானது கிடையாது. இந்த போர் வந்து உக்ரைனும் ரஷ்யாவும் பண்ணிகிட்ருக்கான். நேட்டோ சப்போர்ட் பண்ணுது. நேட்டோவில் நீ ஒரு உறுப்பினர் நாடு, அவ்வளோதான். யூரோப் தான் ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதை போய் அவர் ஒரு பெரிய இஷ்யூ பண்ணிகிட்ருக்காரு. நம்மளும் வேறு வழி இல்லாமல் பண்ணுறோம். சரின்னு நம்ம இப்போ குறைச்சிட்டோம். ஆனால் நமக்கு வந்து ஆயிலை ரஷ்யாவிலேருந்து வாங்கிறதுல நமக்கும் நன்மை, உலகத்துக்கும் நன்மை. ஏன்னா உலகத்தில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆயிலில் ஒரு கணிசமான பகுதியை ரஷ்யா ப்ரொடியூஸ் பண்ணுற போது ரஷ்யாக்கிட்ட யாருமே வாங்கலைன்னா, அந்த கடையே திறக்கலைன்னா, திறந்த கடையில் தான் எல்லோரும் வாங்கணுன்னா விலை ஏறிடும். அப்போது சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையை உயர்த்துறதுக்கான ஒரு மறைமுக திட்டம் தான் ரஷ்யா எண்ணெய் யாரும் வாங்காதீங்கன்னு. அதை கேட்க மாட்டேன்னு சீனா வாங்கிட்டு இருக்கான். இந்தியா வாங்கிட்டு இருந்தது, இந்தியா குறைக்குது. இந்தியா குறைச்சாலும் அந்த எண்ணெயை அவங்க போய் சீனாவில் விற்றுருவான். அதனால அந்த சர்வதேச தொந்தரவு வராது. நமக்கு தான் கிடச்சிக்கிட்டு இருந்த ஆதாயம் நின்று போயிடும். அது ஒன்று. 2வது, நம்ம இந்தியா வந்து ஒரு விவசாயம். இன்னமும் நமக்கு மக்கள் இவ்வளோ பேருக்கும் நம்ம பெருமையாக சொல்கிறோம், சாப்பாடு கொடுத்தாகணும். நம்மளால் எப்படி ஸ்ரீலங்காவில் ஒரு முறை ஃபெர்டிலைசர் இம்போர்ட்டை பணம் இல்லாமல் நிறுத்தி அங்கே பெரிய பஞ்சமே வந்துச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் தான் கலவரம்லாம் வந்தது. எல்லோரும் ரோட்டில் நின்னாங்க, க்யூவில் நின்னாங்க, கிடைக்காம போனாங்க. இந்தியாவில் ஃபெர்டிலைசர் ரொம்ப முக்கியமான ஒன்று. செயற்கை உரங்கள் போட்டு தான் நம்ம இவ்வளோ பேருக்கு உணவு கொடுக்குறோம், நம்ம உற்பத்தி பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறோம். நமக்கு பெரும்பாலானது ரஷ்யாவில் தான் வருது. இப்போ ரஷ்யா அந்த விதத்தில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் நமக்கு. அவ்வளோ உரங்கள் நம்மளால் உடனடியாக வெளியிலேருந்து வாங்க முடியாது. இப்போ ரஷ்ய அதிபர் வந்திருக்கிற போது இப்போ ஏற்கனவே டிஏபிலாம் தட்டுப்பாடாம் இந்தியாவில் பல இடங்களில். நமக்கெல்லாம் அது நேரடியாக தெரியல. டிஏபி வண்டியெலாம் வந்ததுன்னா அந்த வண்டியை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி தானா அங்கேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, எல்லாம் பிடியும் போயிடுவாங்களாம். அந்தளவுக்கு தேவை இருக்குது. அதுக்கு பல உரங்களுக்கு தொந்தரவு இருக்குது.
அப்புறம் டிஃபென்ஸில் நம்ம இப்போ இந்த சிந்தூர் ஜெயிச்சதுக்கு காரணமே நம்ம ரஷ்யாவிலேருந்து கொண்டு வந்த அந்த தடுப்பான்கள் தான். அதுதான் அந்த 400ங்கிறது தான். அது மாதிரி நம்ம இன்னும் நிறைய வாங்கணும்னு பார்க்குறோம். இப்போது அமெரிக்கா வந்து அவனுக்கெல்லாம் பாகிஸ்தானுக்கெல்லாம் எதையோ கொடுத்துட்ருக்கான். அதையெல்லாம் தடுக்கணும்னா அதுக்கு வலுவானது ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் தான். அப்போது நமக்கு பல விதங்களில் ரஷ்யா ஒரு முக்கியமான கூட்டாளி. இந்தியா அளவில் அது பாதி தான் அவங்களுடைய பொருளாதாரம். ஆனால் அவங்க வைத்திருக்கிற சில பொருட்கள் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப அவசியம். இயல்பாகவே நம்மளோட நட்பாக இருக்காங்க, நம்மளோட பிரியமாக இருக்காங்க. காலங்காலமாகவே நம்ம வந்து சோவியத் யூனியனோட நட்பாக இருந்திருக்கிறோம். அதனால் அவர் நேரடியாக வர்றதும், நம்ம பிரதமரோட பேசிக்கிட்டு இருக்கிறதும், அவங்க 2 பேரும் ஒரே காரில் பயணிக்கிறதும், இது எல்லாமே ஒரு நல்ல செய்கையாக இருக்குது. அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, சர்வதேச அழுத்தத்துக்கு பயந்து இவர் எண்ணெய் வாங்காமல் விடமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்தியா ஆமான்னு சொல்லலை. இந்தியாவுக்கு வந்து நான் 2 மாதத்தில் அமெரிக்காவோட நம்ம அதை முடிக்கணும். இப்போ ஆமாம்னா எல்லாம் மொத்தமும் பானையை போட்டு உடச்சிட்டு போயிடுவான் அவன். அதனால் இந்தியா வந்து கயிறு மேல் நடக்கிற மாதிரி பத்திரமா நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு பழமொழி பொருத்தமானு தெரில. பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் மாதிரி நம்ம 2ம் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாலை பூனை குடிச்சிடக்கூடாது, ஆனால் பூனையோட தோழனாக இருக்கணும். இப்போ பூனை வந்து நம்ம ஆள் இவர் தான், ரஷ்ய அதிபர், அமெரிக்க அதிபர் தான் பூனை. ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ வந்திருக்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறோம். விண்வெளியில், அப்புறம் கூடங்குளமில் நம்ம பண்ணியிருக்கிற மாதிரி இன்னும் புதிய நமக்கு நிறைய டார்கெட்லாம் இருக்குது. நம்ம எத்தனை கிகாவாட் வந்து க்ளீன் எனர்ஜி பண்ணுவோங்கிறதுல அதில் அணு மின்சாரம் முக்கியம். இப்போ 1000 கிலோவாட் வீதம் 2 ஓடுது, இன்னும் 2 கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் 2 கட்டுறதுக்கு ஒப்பந்தம் வர்ற மாதிரி இருக்குது. இது மாதிரி பல டிஃபென்ஸ் காரிடாரு, அது தவிர டிரான்ஸ்போர்ட் காரிடார்ஸு, எந்தெந்த நாடுகள் வழியாக கடலில் கொண்டு போகணும், இது மாதிரி பல ஒப்பந்தங்கள் இவங்க அந்த கையெழுத்து போட்டதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. முழு விவரங்கள் நமக்கு தெரியலை. நட்பு நாடு நட்பை உறுதி செய்கிற விதமாக, உலகுக்கு உறக்க சொல்லுகிற விதமாக இந்தியா வந்து போயிருக்கிறார். இந்தியா அதற்கு ஒரு நல்ல அவரை சொல்லி அனுப்பிச்சிருக்கு. எண்ணெய் மட்டும் சிக்கல் வழுக்குதா நிற்கிறமான்னு பார்க்கணும். சரி, இப்போ இந்த வருகை அப்படிங்கிறது நம்ம ட்ரேட் டீல் சார்பாக ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்குமா நம்ம இந்தியாவுக்கு? அவராக அழுத்தமாக எடுத்துக்குவார். நீ என்ன பேசின, அவங்கள்ட்ட என்ன பேசுனீங்க, அது அவர் நோண்டிக்கிட்டே இருப்பார். அவர் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கார். அதாவது ஒரு ரொம்ப ஒரு முதிர்ச்சியான இதில் பண்ணலாம். அவருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவருக்கு வந்து சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. அதனால் இந்த விசிட் நிச்சயமாக அவங்கள வந்து ஒரு தொந்தரவு பண்ணோம். அவங்க கூர்ந்து கவனிப்பாங்க, ஆராய பார்ப்பாங்க. ஆனால் அவர்களுக்கான தேவைகளும் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ என்னென்னா, இந்தியாவுக்கு மட்டும் தேவையில்லை, ரஷ்யாவுக்கு விற்க வேறு இடம் இல்லை, ரஷ்யாவுக்கு வாங்க வேறு இடம் இல்லை. அப்போது ஒருவருக்கு தேவை இருக்குது தான். அப்படிப்பட்ட தேவை அமெரிக்காவுக்கும் இருக்குது. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட்டை அவங்க மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. இன்னொன்று வந்து சீனா. அப்போ சீனாவையும் ஒரு அடக்கி வைக்கணும்னா இந்தியாவை ஒரேடியாக அடக்க முடியாது. இந்தியாவை தோளில் கை போட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம 2 பிரதமர்களுக்கும் அங்கேயும் ஒரு தோழமை இருக்குது. இதெல்லாம் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் லெவலில் இருக்குது. உள்ளுக்குள்ளே கீழே போகிற போது பிராஸ் டேக்ஸும்பாங்க. ஆக்சுவலாக பேசுகிற பொழுது நம்ம பலதை விட்டு கொடுக்க முடியாது. அது மாதிரி இப்போது இது எல்லாம் ஒரு டிக்லிஷன்னு சொல்லலாம். ரொம்ப க்ளீனாக நம்ம கண்ணை மூடிட்டு ஓடிட முடியாது. இப்போ பார்த்து நடக்கணும், வழிக்கிறாமல் நடக்கணும், கேர்ஃபுல் ட்ரெட்டிங்வாங்க. அப்படித்தான் இந்த அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் 2 பேரும் ரொம்ப சென்சிட்டிவாக, இன்னும் வார் முடியாத நேரத்தில் நாம் நம்மளுடைய பொருளாதார தேவைகளையும் நம்ம நாட்டு நலனையும் உறுதி செய்வதற்கு கேர்ஃபுல்லாக நடந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சார், நம்ம பொருளாதாரம் சார்ந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஒரு செயின் ரியாக்ஷனாக நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சூழல் அப்படிங்கிறது சந்தையில் எந்தெந்த செக்டாருக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த செக்டாருக்கு பாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நேரடியாக வந்து பாதகம் சாதகம்ங்கிற செக்டார்ஸ் மாதிரி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்மளுடைய முடிவு எடுக்கிற வட்டி வீத குறைப்பு பேங்கிங்க்கு அட்வான்டேஜ், ஜிஎஸ்டி குறைவு எஃப்எம்சிஜிக்கும் வெஹிக்கிள்ஸுக்கும் அட்வான்டேஜ், அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ சீனாவிலேருந்து நமக்கு வந்து ரேர் எர்த் மேக்னெட் வரணும், அது வரலன்னா ஈவிக்கு சிரமம்னு சொல்லலாம். பட் ரஷ்யாவோட இருக்கிறதுல ஆயில் ப்ரைஸ்னால் அது மொத்த மார்க்கெட்டையுமே அஃபெக்ட் ஆகிடும். ஆயில் ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கிற டாலர்லேருந்து இப்போ 104 ரூபா இருக்கிற பெட்ரோல் 120 ரூபா போச்சுன்னா முடிஞ்சது கதை. இந்த மார்க்கெட் பார்ட்டி இஸ் ஓவர். அதுவும் உடனே இம்மீடியட்டாக வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பெரிய ஐட்டம்ஸ் தான் நம்மளை இமீடியட்டாக பாதிக்குமே தவிர, இவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஓவரால் மார்க்கெட்டுக்கு அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டோம் நம்ம. ஆமாம், 50% போத்த போதே இந்த மார்க்கெட்டு ஒரு முங்கிட்டு நிமிர்ந்துருச்சு, திரும்ப தலையை தூக்கிடுச்சு. அதனால் இதை விட பெருசாக ஒன்றும் அமெரிக்காவால் நமக்கு இப்போதைக்கு வர்த்தகத்தில் தொந்தரவு கொடுத்து மார்க்கெட்டை கெடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரஷ்யா வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர் தான், அது ஒரு பெருசாக நமக்கு கிளப்பி விடாது.
நெகட்டிவ் ஃபேக்டரும் இல்லை, நியூட்ரல்னு நினைக்கிறேன். இப்போது நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? போன வருஷம் வந்த ஆல் டைம் ஹையை வந்து நம்ம இப்போ வந்து வந்திருக்கோம். இப்போ கரண்ட்டாக சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இந்த ஆண்டு முடிகிற சமயத்தில் சொல்கிற சில எதிர்பார்ப்புகளில் அடுத்த வருடம் வந்து நிஃப்டி 30,000 போகும், 29,000 போகும்னா பெரிய தரகு நிறுவனங்களே யூகிக்கிறாங்க. அதுவே குறைவு தான், 20%, 15 to 20% போகுங்கிறாங்க. அப்படின்னா பெரும்பாலும் இப்போ இருக்கிற நிலைமை தொடர்ந்தாலே, கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தாலே சந்தை மேலே போகும். சந்தை வந்து ஒரு ரன்வேல ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் டேக் ஆஃப் ஆகலை. ரன்வேல நம்ம சில சமயம் ஃப்ளைட் ஏறிட்டா சுற்றி வருவான், அவன் ஏர்போர்ட்டே சுற்றி வருவான், என்ன பண்ண சிக்னல் அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஆல் பேசஞ்சர்ஸ் போர்டட், ஆல் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட்டட், என்ஜின் இஸ் ஆன், வெயிட்டிங் டு டேக் ஆஃப்ங்கிற மாதிரி தெரியுது. சந்தை வந்து அப்போது அதனுடைய ஏற்றத்துக்காக காத்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? வந்து உயர்வதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்கின்றன. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT ப்ராமிஸ். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.